Light of the world, you stepped down into darkness, opened my eyes, let me see. எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். இந்த நாள்லயும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்து வாசிப்போம். லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சீமோனுடைய வாழ்க்கையிலே செய்ய இருக்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்றால், திரளான ஜனங்கள் ஆண்டவரோட வசனத்தை கேட்கும்படி கெனசரேத்து கடல் அருகே கூடி இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு அவரோட வார்த்தையை சொல்லும்படிக்கு அந்த கடல் ஓரத்தில் இருந்த ஒரு படகில ஏறி அமர்ந்து எல்லோருக்கும் பிரசங்கம் செய்கிறார். அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு எல்லோரும் தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அருகிலே நின்று பேதுருவும் கர்த்தரோட வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஏறி இருக்கிறதான படகு யாருடையது என்றால் சீமோன் பேதுருனுடைய படகு. அவர் ஒரு மீன் பிடிக்கிற தொழிலை தன் வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதன். அவரை பார்த்து போதகம் எல்லாம் முடிந்த பிறகு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலையை போடு, மீன் பிடிக்கும்படி வலையை போடு அப்படின்னு சொல்றார். ஏன் பேதுருவை பார்த்து ஆண்டவர் இதை சொல்றாருன்னா, பேதுரு சொல்கிற பதில்ல இருந்து நமக்கு ஒரு காரியம் தெரிகிறது. அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இன்னைக்கு ராத்திரி எல்லாம் ட்ரை பண்ணி மீன் கிடைக்கல. அப்போ ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோடும் தோல்வியோடும் ஏமாற்றத்தோடும் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த கடற்கரையில தன்னுடைய இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கார். எல்லாவற்றையும் அறிஞ்சு வச்சிருக்கிற தேவன் அழகா பேசுறாரு, நீ ஆழத்துல மீன் பிடிக்கும்படி வலைய போடு. அப்பதான் அவனோட வருத்தத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றா, ஐயரே, முழுவதும் நான் மீன் பிடிக்க முயற்சி பண்ணி எனக்கு மீனே ஒண்ணு கூட கிடைக்கல. நான் இப்போ தோல்வியில உட்கார்ந்துட்டு இருக்கேன். என் வலை காலியா இருக்கு, என் வாழ்க்கை வெறுமையா இருக்கு, எனக்கு ஒன்றும் அகப்படவில்லையே அப்படின்னு சொல்லி நான் குறைவோட காணப்படுறேன், நான் வருத்தத்தோட இருக்கேன் அப்படின்றத ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது பேதுரு ஒரு காரியத்தை செய்யறார். கூடவே தெரியப்படுத்திட்டு, இவ்வளோ எனக்கு பிரச்சனை இருக்குதுதான், ஆனாலும் நீங்க சொல்றீங்க, ஆகவே உங்க வார்த்தையின்படி நான் வலைய போடுறேன் அப்படின்னு சொல்லி தன் வலைய போடுகிறார். பேதுரு என்ன செய்கிறார்னா, கீழ்ப்படுகிறாரு, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாரு. எந்த சூழ்நிலையிலன்னா, அவரால் முடியாத சூழ்நிலையில பேதுரு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறாரு. என்ன நடக்குது? 6வது வசனம், அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பேதுரு ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய வலைய போடும் பொழுது அதே கடல், அதே படகு, ஆனால் ராத்திரி அவனோட திறமையை நம்பி போனான், ஏமாற்றத்தை பெற்றுட்டு வந்தான். ஆனா மறுநாள் இயேசுவை நம்பி, அவரோட வார்த்தையை நம்பி போறான், வெற்றியோட அவன் திரும்புகிறான். ஹல்லேலூயா. எந்த கடல் அவனுக்கு மீன் தர மறுத்ததோ அதே கடல் இயேசுவோடு செல்லும் பொழுது, அவரோட வார்த்தையின் வல்லமையோடு செல்லும் பொழுது அதால நிறுத்தி வைக்க முடியல. பகல் நேரத்துல அவ்வளவு மீன்களை இது வரைக்கும் யாருமே கடல்ல பிடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவிற்கு மீன்களை பேதுரு பிடித்து கொண்டார். ஹல்லேலூயா. இதை பார்த்த பேதுரு ஒன்றை நல்லா அறிஞ்சுட்டான். என்னன்னா, நான் பிடிக்க வேண்டியது மீன் இல்ல, அவரோட வார்த்தைய என்று சொல்லி அந்த நாள்ல இருந்து தன்னுடைய வலைகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரை, அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் பின்பதாக செல்ல ஆரம்பித்தான். இயேசுவினுடைய வார்த்தையை, வல்லமையை அனுபவித்தவர்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி போக முடியாது. அவரோட வார்த்தை அற்புதமான வார்த்தை. வேர்ட் இல்லாம வேர்ல்டு இல்ல. இந்த வேர்ல்டையே அவர் வேர்ட்ல தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆண்டவர் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். He created the earth and the heaven. அவர் தான் உருவாக்கி இருக்காரு. He is the source. அவர் இல்ல, அவரோட வார்த்தை இல்லைன்னா நாம இல்ல. ஹல்லேலூயா. இதை அறிந்து கொண்ட பேதுரு தன்னுடைய பரம்பரை தொழிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதை அப்படியே விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி அவர் பின்பதாக செல்லுகிறார். ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்துல அங்க
ஒரு 3.5 வருஷம் ஒரு மிகப்பெரிய மழை இல்லாத சூழ்நிலையினால் பஞ்சம் அந்த தேசத்துல காணப்படுது. தண்ணீர் இல்லாதனால விளைச்சல் இல்ல, ஆகாரம் இல்ல. சோ இப்படி அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு வறட்சியில போயிட்டு இருக்கும் போது அந்த தேசத்துல எலியா கர்த்தருடைய தீர்க்கதரிசி, எலியாவை கர்த்தர் எப்படி போஷித்து வந்தார் என்று சொன்னால், காகத்தை வைத்து, காகம் காலையிலயும் மாலையிலயும் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுக்கும். அவர் கேரித் அப்படின்ற ஆற்று பக்கத்துல அந்த தண்ணீரை கொடுத்து அங்கே வாழ்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறார். மழையே சுத்தமா இல்லாதனால அந்த ஆற்று தண்ணியும் வற்றி போயிடுச்சு. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத்தூருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். ஆண்டவருடைய வார்த்தை வந்தவுடனே அவர் எழுந்து போறாரு. அங்க போகும்போது ஒரு விதவை அம்மா, ஒரு சின்ன பையன் அந்த வாசல், அந்த ஊர் என்ட்ரன்ஸ்ல போகும்போது அவங்க அங்க விறகுகளை பொறுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஃபுல் தேசத்துலயும் பஞ்சம் தான் இருக்கு. அவங்க வீட்லயுமே பஞ்சம். கடைசியா அவங்க வச்சிருந்த மாவு எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு. அதாவது அந்த ராத்திரி வேலைக்கு கொஞ்சம் அடை பண்ணி சாப்பிட்டுட்டு அதோட அவங்க கிட்ட ஃபுட்டு கிடையாது. அவ்வளவுதான் நம்ம வாழ்க்கை, இன்று ராத்திரியோட நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும், ஏன்னா நம்ம கிட்ட உணவில்லை, தேசத்திலயும் உணவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ரொம்ப ஒரு நெருக்கமான சூழ்நிலை என்று பார்க்கும் பொழுது பேதுருவுக்கு ஒரு நிலைமை என்றால், இவங்களுக்கு பார்த்தோம்னா அவ்வளவு வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமே இவங்களுக்கு இல்லை, எல்லா டோரும் க்ளோஸ். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அம்மா இருக்கும் பொழுது எலியா தீர்க்கதரிசி அந்த அம்மாவை பார்த்து, எனக்கு ஒரு அப்பம் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா அவங்க சூழ்நிலைய எடுத்து சொல்றாங்க. என்னிடத்துல கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இருக்கு, அதுல இன்னைக்கு ராத்திரி நானும் என் பிள்ளையும் அப்பம் சுட்டு சாப்பிட்டுட்டு நாங்க மறிச்சு போக போறோம், எங்களிடத்துல ஒன்றுமே இல்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்லும் பொழுது, நீ பயப்படாத, உன்கிட்ட இருக்கிறதுல நீ செஞ்சு முதல்ல எனக்கு எடுத்துட்டு வா, தேசத்துல கர்த்தர் மலையை கட்டளையிடுகிற நாள் வரைக்கும் உன் வீட்டுல எண்ணெயும் மாவும் குறைஞ்சு போகாது அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமா சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்ல, அடுத்தது எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு, அடுத்தது அவங்க லைஃப் முடியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்க வாழ்க்கையில அதிசயம் நடக்கிறது. அந்த அம்மா என்ன பண்றாங்க, 15வது வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தாள். பேதுரு அந்த நெருக்கமான சூழ்நிலையில, ஏமாற்றமான சூழ்நிலையில, தோல்வியான சூழ்நிலையில இயேசு என்ன சொன்னாரோ அதன்படி செய்து வலை கிழிந்து போகத்தக்க மிகுதியான மீன்களை பிடித்தாங்க. இங்க இந்த விதவை அம்மா என்ன பண்றாங்க, எலியா சொன்னபடி செஞ்சுட்டு வராங்க. என்ன நடக்குதுன்னா, அவளும் எலியாவும் அவள் வீட்டாரும் அநேக நாள் அந்த மாவையும் எண்ணெயும் சாப்பிட்டாங்களாம். அவங்க எடுக்க குறையவே இல்லை, அல்ல அந்த பாத்திரத்துல இருந்து குறையவே இல்லை. எது வரைக்கும்னா பஞ்சம் தீர்ற வரைக்கும். இது எப்படி நடந்திருக்குன்னா, ஆண்டவர் நீ போ, உன்னை பராமரிக்கும்படி அங்க இருக்கிற ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டேன்னு வார்த்தையை முன்னாடியே கொடுத்துட்டாரு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அப்படியே நிற்கும், நடக்கும், எல்லாம் மாறும். அவர் அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். அததான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், வார்த்தையை நீங்கள் பிடிக்கும் பொழுது நீங்கள் வாழ்ந்திருக்க முடியும். ஹல்லேலூயா. எப்போல்லாம் நான் வார்த்தையை பிடிக்கலாம்னா, எல்லா சூழ்நிலையிலயும் இந்த வார்த்தை ஆப்டா எல்லாருக்குமே சூட் ஆகும். அவருடைய வார்த்தை தான் நம்மை உருவாக்கினது. அப்போ அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. இந்த வார்த்தை ஜீவன் உள்ள வார்த்தை. அதனாலதான் இதை நாங்க எடுத்து சொல்லுகிறோம். இதை கேட்கும் பொழுது உங்களோட உள்ளத்துல ஒரு மாற்றம் நடக்கும், ஒரு கிரியை நடக்கும், ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வரும். இவங்க வாழ்க்கையில எல்லாம் அற்புதம் செய்திருக்காரு, இவங்க சூழ்நிலையெல்லாம் மாத்திருக்காரு, எனக்கும் செய்வாருன்னு சொல்லி நீங்க என்னைக்கு நம்புறீங்களோ அந்த நாள்லயே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உங்களோட குடும்பத்துல நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை ஆசீர்வதிக்கிறார் என்றால் அவங்க அரைகுறையா அவர் ஆசீர்வதிக்க மாட்டார், அவங்களை பூரணமாய் அவர் ஆசீர்வதிப்பார். அநேக நாள் அவங்க சாப்பிட்டிருக்காங்க. கர்த்தர் அந்த அளவிற்கு அந்த ஒன்றுமில்லாத அந்த எண்ணெய் பாத்திரத்தையும் மாவு பாத்திரத்தையும் அவர் ஆசீர்வதிச்சாரு. காலியா இருந்ததை ஆசீர்வதிச்சார், வெறுமையா இருந்ததை ஆசீர்வதித்தார். எப்பொழுது என்றால் அவருடைய சொற்படி செய்யும் பொழுது. அவர் சொல்லும் போது அதை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா அதை தாண்டி நம்ம செஞ்சுட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையில மறுக்க முடியாத, தடுக்க முடியாத ஆசீர்வாதம் நம்மை தேடி வரும். யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். இந்த சம்பவம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற ஒரு சம்பவம். யோவான் 2ஆம் அதிகாரத்துல இயேசு முதல் அற்புதத்தை, ஊழியம் ஆரம்பித்து முதல் அற்புதத்தை கானாவூர் கல்யாண வீட்டுல ஆண்டவர் செய்கிறார்.
அங்க ஒரு குறைவு ஏற்படுகிறது, ஒரு நெருக்கம் ஏற்படுகிறது, ஒரு அவமானப்பட போகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விடுகிறது. அந்த நேரத்துல அந்த நெருக்கமான சூழ்நிலையில அவங்க என்ன செய்யறாங்கன்னா, இயேசுவும் அந்த இயேசுவினுடைய தாய் சீஷர்கள் எல்லாரும் அந்த கல்யாணத்துக்கு போயிருக்காங்க, கானா ஊர் அந்த திருமணத்துக்கு. அங்க திராட்சரசம் இல்ல. உடனே அந்த இன்ஃபர்மேஷன் மரியாளுக்கு வருகிறது. மரியாள் மூலமாக இயேசுவினிடத்திற்கு இந்த குறைபாடு தெரிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு கூட நம் வாழ்க்கையிலும் அவர் இருக்கிறார். வார்த்தையாக அவர் நம்மோடு கூட வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்ம சொல்லும் பொழுது அங்க இருக்கிற பிரச்சனைகள் தெரிப்புண்டு போகும். ஹல்லேலூயா. மரியாள் இடத்துல போய் சொல்லும் போது மரியாள் வேலைக்காரர்கள் கிட்ட போய் சொல்றாரு, இயேசுவினிடத்துல நான் சொல்லியிருக்கேன், இயேசு வந்து உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்றாரோ அவரோட வார்த்தையின்படி அப்படியே செய்யுங்க. 7வது வசனத்துல இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினாங்க. வேலைக்காரவங்க பாருங்க, ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க, எதுவும் கேட்டுக்கல. டக்கு டக்குன்னு ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை அழகா செய்யறாங்க. 8வது வசனத்துல சொல்றாரு, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள். 9வது வசனம், அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட அந்த தண்ணீரை எடுத்துட்டு போன வேலைக்காரர்களுக்கு தான் தெரியுது அது தண்ணீன்னு. ஆனா அங்க போய் ஊத்தும் போது அது திராட்சரசமாய் மாறி இருக்கு. பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அவர் வெறுமையை இனிமையாய் மாற்றுவார், எம்டினஸ் நிறைவாய் மாற்றுவார், ஏமாற்றத்தை அவர் நன்மையினால நிரப்புவார். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! இந்த வேலைக்காரவங்களுக்கு எவ்வளவு ஷாக்கா இருந்திருக்கும். ஆனா அவங்க விசுவாசத்தை பாருங்க. ஏன்னா மரியாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க, அவர் சொல்றதெல்லாம் நீங்க செய்யுங்க அப்படின்னு ஒரு கிளியரா அவங்களுக்கு புரியும்படி சொல்லிட்டாங்க. அது அப்படியே அந்த வேலைக்காரங்க செஞ்சாங்க. உண்மையிலேயே இது போல கர்த்தர் நம்மையும் இருக்கும்படி இந்த நாட்கள்ல எதிர்பார்க்கிறார். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே சந்தேகப்படாமல் நம்ம செய்யும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது நம்ம வாழ்க்கையிலையும் அற்புதம் நடக்கும். அந்த திருமணத்துல அந்த பந்தி விசாரிப்புக்காரர் சொல்றாரு 10வது வசனத்துல, ஆனா நீங்க நல்ல ரசத்தை கடைசி வரைக்கும் கொடுத்துட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. லாஸ்ட் வரைக்கும் அந்த ரசத்துடைய டேஸ்ட் டேஸ்ட் அதிகமாயிட்டே போயிருக்கு. அந்த அளவிற்கு தேவன் ஒரு சின்ன வித்தியாசம் கூட இல்லாம அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறார். அந்த குடும்பத்தின் கௌரவத்தை அவர் தூக்கி நிறுத்தினார். எத்தனை ஒரு அற்புதம்! அவருடைய முதல் அற்புதத்தை செஞ்சாரு. சீஷர்கள் எல்லாரும் அவரோட அற்புதத்தை பார்த்து அவர் மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருக்கிற வெறுமையை ஆண்டவர் நிறைவாய் மாற்றுவார். ஒரு காலியான ஒரு நிலைமை, ஒரு பற்றாக்குறை என்று சொல்லலாம், இல்லைன்னா தோல்வி, ஒரு தோற்று போன நிலை என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட எல்லா நிலைகள், அது எப்பேற்பட்ட நிலைகளா இருந்தாலும் நம்ம 3 பேருடைய வாழ்க்கையில பார்த்திருக்கோம். பேதுரு வெறும் படகு, காலியான படகு, அதை நிரப்பினார். அவரை மட்டும் நிரப்பல, கரையில இருந்த மத்த 2 படகுகளும் நிரம்புச்சு, நண்பர்களோட படகுகளும் நிரம்புச்சு. அதே போல அந்த விதவை, சாரிபாத் விதவை, அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கே இல்ல, ஆனா ஆண்டரோட வார்த்தை வந்து அதுக்கு அவங்க கீழ்ப்படியும் போது அவங்களுக்கும் கிடைச்சிச்சு, அவங்களோட வீட்டார் சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் கிடைச்சிருக்கு உணவு. எவ்வளவு ஒரு ஆச்சரியம்! அதே போலதான் இங்கேயும் திராட்சரசம் இல்ல திருமணத்துல, ரொம்ப ஒரு தலைகுனிவு ஏற்பட்டிருக்கும் அந்த குடும்பத்தாருக்கு. ஆனா இயேசுவோட வார்த்தை வந்துச்சு, அதுக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. கடைசி வரைக்கும் நல்ல ரசத்தை இவங்க கொடுத்தாங்கப்பான்னு பேர் சொல்ற வரைக்கும். நீங்க பாருங்க, கல்யாணத்துல போய் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்தா அவங்க பேர் அப்படியே இருக்கும், அவங்க கல்யாணமா சூப்பர் சாப்பாடு போட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கடைசி வரைக்கும் சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சிருப்போம், செம்ம பிரியாணி, அந்த மாதிரி சாப்பாடு போட்டதே இல்லப்பா யாருன்னு பேரு. அந்த கல்யாணத்துல போடுற சாப்பாடுக்கு அவ்வளவு பேரு. எத்தனை வருஷம், 2000 வருஷம் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த கானாவூர் கல்யாணத்துல கர்த்தர் செஞ்ச இந்த திராட்சரசம் அற்புதம், அந்த திராட்சரசம் பேசப்படுதுங்க. இயேசு உங்க வாழ்க்கையில வந்தா தலைமுறை தலைமுறையாக நம்மை குறித்து பேசுவார்கள். அவர் மேல நம்ம விசுவாசம் வச்சிருந்தோம்னா நாம பின்வரும் சந்ததிகளுக்கு ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதித்திருப்பார். உங்க வாழ்க்கையில கூட இதுல எப்படிப்பட்ட ஏதாவது ஒரு நிலைமை உங்களுக்கு மேட்ச் ஆகலாம். அப்படி நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, அன்பு பிள்ளைகளே, நீங்க இயேசுவின் வார்த்தையின்படி செய்யுங்கள், அவர் சொற்படி செய்யுங்கள். ஆகிலும் அவருடைய வார்த்தையின்படி நீங்க செய்யுங்க. என்ன சூழ்நிலையானாலும் அவரோட வார்த்தையின்படி நீங்க செய்யுங்க, நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. அவருடைய வார்த்தையை நம்புகிறவன், அவரை நம்புகிறவன் பிழைப்பான், அவன் வெட்கப்பட்டு போக மாட்டான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். God bless you.